வாராகியை கும்பிடுறவங்க எப்படி வாழ்ந்து காட்டணும்னா, ஏன் அவங்க எப்படி இருந்தாங்க இன்னைக்கு எப்படி இருக்காங்க தெரியுமான்னு சொல்ற அளவுக்கு வாழ்ந்து காட்டணும். ஒவ்வொரு தடவையும் ஏன் குருஜி பண்ணி கொடுத்த பூஜை, அவர் பூஜை போட்ட இடம், நான் தோத்துற மாட்டேன். இன்னும் என்ன செய்யணும், இன்னும் என்ன செய்யணும்? நான் தோத்தா அங்க பூஜை பண்ணி கொடுத்த என் குருஜியும் தோத்துருவாரு. வாழ்ந்து காட்டணும். வாழ்ந்து காட்டுறதுல தான் இருக்கு. அம்பாளை கும்பிடுறீங்களா, அத்தனை பேரும் வாழ்ந்து வாங்க. நீங்க வாழ்ந்து வர்றதை பார்த்து அம்பாளை அத்தனை பேரும் கொண்டாடுவாங்க. நவராத்திரி எனக்கு ஒரு பெரிய துரோகம் நடந்தது. அம்பாள் எப்படி காட்டினா சொல்லட்டுமா? கழுத்துல உசுரோட பாம்பு தொங்கிட்டு கிடக்குது. பாம்பு என்னைக்கு அப்படி தொங்கிட்டு கிடக்குதுன்னா, அவ மேல கொடை பிடிச்சிருந்தா அது வேற கதை. தொங்கிட்டு கிடக்குது. அம்மா சொல்றா, எனக்கு மாலை போடுற மாதிரி துரோகம் நடக்குதுடி, கவனமா இருன்னு. கடவுள் நம்மளுக்கு யாருக்குமே கொடுக்காத ஒரு வரமா ஒரு தொழிலை கொடுத்துருக்கான். அதை பார்த்த மாதிரிலாம் கிடையாது. கிரெடிட் கார்டு இருக்கு, எல்லாம் இருக்கு, இஷ்டத்துக்கு தேய்ச்சிட்டு ஐயோ நான் சாமியை கும்பிட்டேன் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். தயவு செஞ்சு சொல்லாதீங்க, இன்னும் கஷ்டப்படுவீங்க. ஒவ்வொரு நாளும் சாவை எதிர்கொண்டுகிட்டு இருக்கோன்ற பயம் இருக்கிறவனுக்கு அடுத்தவனை நோண்டி பார்க்கறதும் அடுத்தவனை கொத்தி பார்க்குற அந்த துர்குணம் இருக்காது. குருஜி இங்கே நமக்கு இப்போ அப்படியே வந்து இவ்வளோ நேரம் கொட்டினார் இல்லையா? இது அத்தனையும் எங்களுடைய முதல் சந்திப்பில் எனக்கு அவர் சொன்னது. அந்த நம்பிக்கையும் அவர் சொன்னதை 100க்கு 100 நான் நம்பி அதை என் புத்தியில் ஏற்றுனதுனால மட்டும்தான் இவ்வளோ தூரத்துக்கு இந்த அம்பாளை குருஜி சொல்லுவார், உன்னால் நிறைய நாடுகளுக்கு அம்பாள் எடுத்து செல்லப்படணும், படுறா, அது ஓ மூலமாக நடக்கணுன்றது அவளுடைய விருப்பம் அப்படின்னு சொன்னார். எப்படி எதிரை உட்கார்ந்துருக்கிற ஆத்மா என்னதுன்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருந்தது அப்படின்னா, சத்தியமா நான்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த நேரத்தில் இவ்வளோ நம்பிக்கை கிடையாது. வியாபாரம் பண்ணுறோம், அதை விமர்சனம் பண்ணுறாங்களேன்ற பயத்தோடு மட்டும்தான் அங்கே போய் உட்காந்தேன். எனக்கு என்னுடைய முதல் சந்திப்பில் சாட்சியாக மனோன்மணிமா உட்காந்துருக்காங்க. கூப்பிட்டு போயிருக்கும்போது ஐயா சொன்னார், நீ பெண்ணாக பிறந்ததுனால உன் குடும்பம் உன் தொழில்னு என்கிட்ட பேச வந்திருக்க, ஆணாக பிறந்திருந்தா நீயும் இந்த இடத்துல இருந்திருப்பேன்னாரு. எதிர உட்காந்துருக்கிற ஆத்மாவை புரிஞ்சிக்கிட்டா மட்டும்தான் இவ்வளவு விஷயங்கள் வெளியே வரும். நான் எனக்கு அன்னைக்கு கிடைச்சது மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாரும் இதை மாதிரி உங்களுக்கும் அதே தகுதி இருக்க போய் தான் இன்றைக்கி குருஜியோட இத்தனை வாக்குகளை கேட்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் பெரிய பொக்கிஷம். ஒரு மனுஷனை தூக்கி ஆடுறதுக்கு, ஒரு 5 வருஷம் ஆள போகிற ஒரு மனுஷனை தூக்கி ஆடுறதுக்கு அத்தனை மாநாடு நடக்குது. நிரந்தரமில்லாத இந்த உடம்பு எந்நேரம் போகும்னு தெரியாது. என்னைக்கு ஒரு மனுஷன் எப்போ வேணாலும் போவான், நம்ம போயிடுவோன்னு நினப்பு இருக்கோ அவனுக்கு தலக்கணம் வராது. சத்தியமாக சொல்கிறேன், காரை எடுக்கும் போதெல்லாம் நினப்பேன், என் பூஜை ரூமில் போய் சொல்லிட்டு போவேன், திரும்ப வந்து என்னை பத்திரமா கொண்டு வந்தேன்னா நான் உனக்கு இங்கே வந்து பார்க்குறேன்னு. ஒவ்வொரு நாளும் சாவை எதிர்கொண்டுகிட்டு இருக்கோன்ற பயம் இருக்கிறவனுக்கு அடுத்தவனை நோண்டி பார்க்குறதும் அடுத்தவனை கொத்தி பார்க்குற அந்த துர்குணம் இருக்காது. இவ்வளோ நேரம் சொன்னது, எல்லாருக்குள்ளேயும் அம்பாள் இருக்கா, சக ஆத்மாவை மதிங்க. குருஜி வந்து நிறைய பேர் கேட்பாங்க, அது எப்படி எல்லாராலையும் யாகம் பண்ண முடியுமான்னு. எல்லாருக்கும் அந்த தகுதி இருக்குன்னு கொடுத்தாரு. எல்லார் கையாலும் இன்றைக்கி விளக்கடைக்கு எல்லாரும் வந்தாலும் பார்க்கலாம், சாமி கும்பிடலான்னு அந்த எண்ணம் எங்கேருந்து வந்தது? அவர்கிட்ட இருந்து வந்தது. எல்லார் கையிலையும் உன் கையால் கொண்டு போய் அம்பாளுக்கு நீ வந்து அபிஷேகம் பண்ணுன்னு கொடுத்தாரு. அந்த எண்ணம் எல்லாருக்கும் வராது, எந்த கோவில்லையும் வரலை.
சாமியை நம்ம மட்டும் தொடுவோம். அப்போ தான் எதையுமே பொத்தி பொத்தி வச்சு பாதுகாத்து அப்பப்போ காமிச்சா மட்டும்தான் மதிப்பு அப்படின்னு இருந்ததை உடைச்சி, ஆன்மீகம் அப்படி இல்லை, ஒவ்வொருத்தனுடைய ஆத்மாவும் ஒவ்வொரு மாதிரி தேடும், அந்த தேடல் படி நீங்கள் பூஜை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தது எங்கள் எல்லாருடைய மனசுலையும் விதைச்சது குருஜி தான். இன்னைக்கு அவர் முன்னாடி இவ்வளோ விஷயங்கள், இதெல்லாம் உண்மையாகவே சொல்கிறேன், நான் அடிக்கடி வியந்து பார்க்குற விஷயம். நான் இதை சொல்கிறத நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியாது. நீ சேலையை கட்டிட்டு என்னுடைய ரெப்ரசன்டிவாக நீ வந்து போய் நில்லு, இதுதான் எனக்கு அம்பாள் கொடுக்குற உத்தரவு. நீட்டாக போகணும். நீங்கள் ஒரு அம்பாளை கும்பிடுறீங்க, ஒரு அம்பாளை கையில் எடுத்துட்டீங்க, வாராகியை கும்பிடுறவங்க எப்படி வாழ்ந்து காட்டணும்னா, ஏன் அவங்க எப்படி இருந்தாங்க இன்னைக்கு எப்படி இருக்காங்க தெரியுமான்னு சொல்கிற அளவுக்கு வாழ்ந்து காட்டணும். அதுதான் நீங்கள் அம்பாளுக்கு கொடுக்குற செய்கிற பூஜை. ஒவ்வொரு தடவையும் ஏன் குருஜி பண்ணி கொடுத்த பூஜை, அவர் பூஜை போட்ட இடம், நான் தோத்துற மாட்டேன். இன்னும் என்ன செய்யணும், நான் தோத்தா அங்கே பூஜை பண்ணி கொடுத்த என் குருஜியும் தோத்துருவார், என் அம்பாள் தோத்துருவா. அவ பெருசா பேசினால இன்னைக்கு என்ன வளர்ந்துட்டான்னு கேட்பாங்க. இந்த இடம் நான் ரகசியமா வச்சிருக்கிற ஒரு விஷயத்த சொல்றேன். ஆஷாட நவராத்திரி முடிஞ்ச உடனே எனக்குள்ள ஒரு பெரிய டிப்ரெஷன் வந்தது. ஏன் வந்தது? 11 நாள் வேற எதையும் பார்க்கல, இந்த அம்பாளை மட்டுமே பார்த்துட்டு அங்கேயே உட்காந்துருக்கிறேன். பைத்தியம் மாதிரி அவ கீழேயே இருக்கான்றதுக்காக கீழேயே உட்காந்துட்டேன். மேலே போய் வியாபாரம் பார்க்கல, எதையும் பார்க்கல. ஆனால் எல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது அம்பாள் அனுகிரகத்தில். அம்பாள் குறையா வைக்கல. ஆனால் எனக்குள்ள ஒரு மனசாட்சி இருக்குல்ல, எனக்கு தொழில் கொடுத்துருக்கால. அப்போ எனக்கு உள்ள கேட்ட கேள்வி என்னன்னா, உன் காம்படேட்டர் பார்த்தா சிரிப்பாண்டி, 24 ஹவர்ஸ் இப்படியே பூஜை பண்ணிட்டே உட்காந்துருக்கேன்னு சிரிப்பான், இவெல்லாம் அவ்வளவுதான் நினைப்பான்னு. நான் அம்மாட்ட போய் கேட்டேன், அம்மா என்னை யாரோ கேவலமாக நினைக்கிறாங்கம்மா, என்ன பண்ண போறேன்னு. எனக்கு அடுத்து நான் என்ன பண்ணணுன்றதை சொல்லுன்னு. உனக்கு என்னடி வேணும்னு கேட்டா. 7000 ஸ்கொயர் ஃபீட்டை கொண்டு போய் காமிட்டா, உனக்கு நான் ரொம்ப சல்லிஸாக பண்ணித்தரேன், இந்த இடம் வேணுமா உனக்குன்னா. இவ்வளோ பெரிய இடத்துல நீ கடை வச்சு நடத்துன்னா. நான் மிரண்டுட்டேன். அம்மா நினச்சா ஒரு நிமிஷத்தில் எங்கே வேணால் கொண்டு போய் வைப்பா. அப்போ கூட என்னைய நீயே சூஸ் பண்ணுன்னு விட்டா. கொஞ்சம் நிதானமாக நம்மளுக்கு என்ன வேணும் அந்த ஞானம்தான் கொடுக்குறாவ. யாராவது அவள் போர்படை தளபதி, அவளுக்கு அடிக்க மட்டும்தான் தெரியும்னு சொன்னாங்கன்னா, இவளை மாதிரி இந்த நுண்ணறிவுன்னு வாங்கல்ல, உள்ளுக்குள்ளே இருந்து நம்மளை ஆட்டி படைப்பா. அது தேவையில்லை, நிதானமாயிரு, உனக்கு நல்ல இடம் சொல்கிறேன்னு. 3வது பிரான்ச்சை அடுத்த மாதம் ஓப்பன் பண்ணுறோம். இதை நான் வெளியில் சொல்லவே கூடாதுன்னு நினச்சேன். திறக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லா போதும்னு. இன்னைக்கு அம்பாள் சொல்ல வைக்கிறா. ஏன்னா சாட்சி வாழ்ந்து காட்டணும், வாழ்ந்து காட்டுறதுல தான் இருக்குது. இந்த அம்பாளை கும்பிடுறீங்களா, அத்தனை பேரும் வாழ்ந்து வாங்க. நீங்கள் வாழ்ந்து வர்றதை பார்த்து அம்பாளை அத்தனை பேரும் கொண்டாடுவாங்க. சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாது. பஞ்சமிக்கெலாம் பூஜையில் உட்காந்துட்டான்னா அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது. ஆனால் அம்பாள் தப்பு நடந்தால் சொல்லுவா, இந்த இடத்த திருத்து, சாமி கும்பிட்ற மாதிரி வேற ஒன்று இங்கே நடக்குது அப்படின்றதையும் சொல்லுவா. எத்தனை பேர் இந்த படத்தை வச்சு பேசுகிறேன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அம்மா வர்றான்றதுக்காக பார்க்க போனேன். 2வது நாள் போனேன். அதில் ஒரு சீனு, தனக்கு நடக்கிற துரோகம் என்னன்றது யாருமே அவனுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. அவன் கனவுல அம்மா நைட்டு தூங்க விடாமல் சொல்லுவா. அதை மாதிரி எனக்கு சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு துரோகத்தையும், ஆஷாட நவராத்திரியில் எனக்கு ஒரு பெரிய துரோகம் நடந்தது. அம்பாள் எப்படி காட்டினா சொல்லட்டுமா? கழுத்தில் உசுரோட பாம்பு தொங்கிட்டு கிடக்குது. பாம்பு என்னைக்கு அப்படி தொங்கிட்டு கிடக்குதுன்னா, அவள் மேலே கொடை பிடிச்சிருந்தா அது வேற கதை. தொங்கிட்டு கிடக்குது. அம்மா சொல்கிறா, எனக்கு மாலை போடுற மாதிரி துரோகம் நடக்குதுடி, கவனமாக இருன்னு. என்ன நடக்குது சூசகமாக தான் சொல்லுவா. நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஏன் எல்லாரும் நினைக்கலாம், இவ என்னத்துக்கு இப்படி பட்டுச்சேலையும் நகையும் போட்டுட்டு வர்றான்னு.
எனக்கு பொட்டில் அடித்த மாதிரி ஒரு மலேசியாவில் இருந்தோ சிங்கப்பூரில் இருந்தோ வந்தார் ஒருத்தர். சொன்னார், அன்றைக்கி சாதாரணமாக ஒரு புடவை கட்டிட்டு கடையில் நின்று, நான் உன்னைய பொருள் விற்கிறவளா பார்க்கலாமா, எப்படி இந்த ஃபோட்டோவில் பட்டுச்சேலை கட்டியிருக்கியோ அதே மாதிரி நிற்கணும். நீ யார் தெரியுமா, வாராகிய ஒவ்வொரு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற, அவளுக்கு அவளோட ரெப்ரசன்டேட்டிவ், அவளுக்கு எப்படி நீ நிற்கணுமோ நிற்கல. ஒரு முதலமைச்சர் வரும்போது, ஒரு பிரதம மந்திரி வரும்போது அவருக்கு சிப்பா எல்லாம் எப்படி மிடுக்கா வர்றாங்க, அது மாதிரி நீ நிற்கணும்னாரு. அதுக்கப்புறம் தான் என்னுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸை மாற்றிக்கிட்டேன். நகை போட பிடிக்குதோ இல்லையோ, எங்கள் அம்மாவை பற்றி பேச போகிறேன், நான் இப்படி தான் வருவேன். அது யாரை கண்ணை உறுத்தினாலும் சரி, எங்கள் அம்மா இருக்கா, என்ன கண்ணு வந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் எங்கள் காரோடையே கொண்டு போவா. உங்களை ஒன்றும் நெருங்காது, நான் அனுபவத்தில் சொல்கிறேன். எந்த கண்டிஸ்டியும் உங்களை நெருங்காது, அத்தனையும் காப்பாற்றி கொடுப்பா. எது நடந்தாலும் அவளுடைய அனுக்கிரகம். எல்லா மனுஷன் சாகிற வரைக்கும் கஷ்டம் இருக்குங்க, அதுக்கு சாமியை காரணம் சொல்லாதீங்க. நம்ம என்ன பண்ணோன்னு பார்க்கணும். நம்ம சும்மா இருந்தோமா, நம்ம என்ன நோண்டோம், நம்ம என்ன பண்ணோம், என்ன தப்பு பண்ணோம், கடவுள் நம்மளுக்கு யாருக்குமே கொடுக்காத ஒரு வரமாக ஒரு தொழிலை கொடுத்துருக்கான், அதை பார்த்தமான்லாம் கிடையாது. கிரெடிட் கார்டு இருக்குது, எல்லாம் இருக்குது, இஷ்டத்துக்கு தேய்ச்சிட்டு ஐயையோ நான் சாமியை கும்பிட்டேன் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், தயவு செஞ்சு சொல்லாதீங்க, இன்னும் கஷ்டப்படுவீங்க. ஒரு விஷயத்தை நம்புவோம். மனுஷர்னா எல்லாருக்கும் புத்தி ஒரே மாதிரி இருக்காது. அவங்களுடைய குறை நிறைகளை ஏற்றுப்போம், அடுத்து என்னன்னு போவோம், நன்றியோடு இருப்போம். எங்கே இருந்தாலும் இந்த வாழ்க்கை இந்த அம்பாள் கொடுத்தது. என்னை அடுத்த கட்டத்துக்கு அழைச்சிட்டு போன மனோன்மணிமா இங்கே தான் உட்காந்துருக்காங்க. அவங்க எப்படி அந்த விளக்கு கடைக்கு அந்த அம்பாள் வரணுன்றத அவங்கள கொண்டு வந்து ஒரு வருஷம் சென்னையில் உட்கார வச்சு அந்த விளக்கு கடைக்கு அந்த அம்பாள் வந்தா. அவங்களுக்கு ஒரு பெரிய மன வருத்தம், அதுக்கு சென்னையில் வந்து அவங்க இருக்காங்க. அந்த மன வருத்தமாக அம்பாள் ஏன் உருவாக்கினான்னா, அவள் இங்கே வரணும், இங்கே அவளுடைய ஆட்சி நடக்கணுன்றதுக்காக. அப்போ தான் அம்மா எங்கள் கடைக்கு வர்றாங்க. அவங்க கையை பிடிச்சி குருஜிகிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. குருஜி யாகத்துக்கு வர்றாரு. என் குலதெய்வத்துக்கு கட்டின சேலையை கட்டி அம்மா உட்காந்துருக்கா. அவளுக்கு குருஜி வந்து பிராண பிரதிஷ்டை பண்ணுறாரு. அன்னைக்கே அந்த அம்பாள் விக்கிரத்தை 1.25 லட்சத்துக்கு விலைக்கு கேட்டாங்க. பிராண பிரதிஷ்டை கொடுத்துட்டாரு, அது அவ இடம், இனிமேல் அவள் அங்கே இருப்பான்னு. அங்கே நடக்கக்கூடிய அத்தனையும் அவள் எப்படி அலங்காரம் பண்ணிக்கணும், அதுக்கு ஒரு ஆளை ட்ரெயினப் பண்ணி அவங்களா ட்ரெயினப் ஆகிற வரைக்கும் அம்மா இங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிளம்பி வேலூர் போயிட்டாங்க. இது எல்லாம் நாங்கள் கண்கூடாக பார்த்தது. நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் எந்த ப்ராடக்ட் கையில் எடுத்து வச்சாலும் பேசினாலும் எங்களால் விற்க முடியும். ஆனால் இந்த வாராகியை மட்டும்தான் நாங்கள் எங்களுடைய உயிராக வாழ்க்கையாக பார்க்குறோம். எங்களை மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். அதனால தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இந்த பணி. வாராகி டிவியும் எந்த வித நோக்கமும் இல்லாமல், எந்த வித இதுவும் இல்லாமல், வாராகி பக்தர்கள் வரணும், நீங்கள் வந்தால் நிறையா பேர் வருவாங்கன்னு சொல்லி அதை ஓப்பனாக கேட்டார். எங்களுக்குள்ளே எந்த ஒரு ஈகோவோ எதுவுமே இல்லை. நீங்கள் வந்தீங்கன்னா வாராகி பக்தர்கள் எல்லாம் வருவாங்க, இது நிறையா பேருக்கு போய் சேரும்னு சொல்லி கேட்டப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அம்பாளுக்கு நடக்கிற இடத்துல நான் இல்லாமல் போனாதான் அது எனக்கு அம்பாள், அப்போ எனக்கு அவள் வந்து அனுகிரகம் பண்ணலைன்னு அர்த்தம். அதனாலேயே பயந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்தோம். ரொம்ப அழகாக நிகழ்ச்சி போயிட்டுருக்கு. குருஜி வந்து இங்கே இருந்து இத்தனை பேருக்கு அருள் பாலித்தது. இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் குருஜி திரும்ப திரும்ப சொன்ன மாதிரி உங்ககிட்ட விதைச்சிருக்காரு. அம்பாள் பெருமையை நீங்கள் அத்தனை பேர்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை கொடுத்துருக்காரு. அதை செய்யுங்க. ஏன்னா ஒரு காலத்தில் அங்கே வந்து அழுதுட்டு நிற்கும் போதெல்லாம் தோணும், எனக்கு எதுவுமே தெரியாதே, நான் என்ன சொல்வேன், நான் குறி சொல்கிறவளோ அல்லது எனக்கு அவங்களுக்கு என்ன நடக்குதுன்றதோ சொல்ல தெரியாதே அப்படின்னு நினைக்கிற நேரம்தான் குருஜியை அம்பாள் காட்டினா, நீ அங்கே கை காமிச்சிக்கோ, என் புள்ள பார்த்துப்பார் அப்படின்னு சொன்னால். அப்படி தான் இன்றைக்கி வரைக்கும் விளக்கு கடைக்கு வரக்கூடிய காலாக இருக்கட்டும் எல்லாமே குருஜியோட நம்பர் கொடுப்பேன். யாராவது கஷ்டம்னு சொல்லி அழுதாங்கன்னா அங்கே போயிட்டு வாங்க, வியாழக்கிழமை யாகம் நடக்கும், போங்க, நீங்கள் அவரை போய் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு எல்லாமே சொல்லுவாருன்னு சொல்லுவேன். உண்மையிலே வாழ்க்கையுடைய அந்த அத்தனை துன்பங்களுக்கும் ஆணி வேற இருக்கக்கூடிய கர்மாவை போக்கக்கூடிய இடம் அந்த திரிஸ்தலம். அது எங்களுடைய கர்மாவை விளக்கி இருக்கு. நீங்களும் அங்கே போங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் புலப்படும். நன்றி, வணக்கம். நமோ வராகி. வணக்கம் குருஜி.